எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவுல பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பணத்துக்கு மேல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பணம் வந்து குறையவே குறையாது. வசதிக்கு மேல வசதி, வசதிக்கு மேல வசதி கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் குறையாது. அவங்களுக்கு வந்து இந்த வீடு வாசல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு 4 வீடு கூட கட்டி போடுவாங்க. அது எப்படி? அடுக்குமாடி கட்டடம் கூட கட்டி போடுவாங்க. அந்த மாரி வசதி வரும். அதே மாரி இடம் நெறைய வாங்கி போட்டிருப்பாங்க. இடம் நெறைய வாங்கி போட்டிருப்பாங்க. காலி இடத்த கூட வாடகைக்கு விட்டு அதில பணம் சம்பாதிப்பாங்க. வீடையும் வாடகைக்கு விடுவாங்க. காலி இடத்த வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிப்பாங்க. அந்த மாரி பணம் வந்து இவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்ப நெனச்சா ஒரு கார் வாங்குவாங்க. நெனச்சா நெனச்சது போல வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஜாலியா, சந்தோஷமா எப்பவுமே மன மகிழ்வாவே இருப்பாங்க. எப்படிங்க? இதுக்கு இந்த வாழ்க்கைக்கு காரணமே ஒரு முக்கியமான கிரகங்கள் தான். சுக்கிரன், புதன், சனி. இந்த 3 கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப இதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு. இந்த 3 கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்துல இணைந்திருந்தால், அந்த யோகத்துக்கு பேரு ஆர்த்த யோகம். அதாவது பணம், பொருள், செல்வாக்கியம் அப்படிங்கிறதுக்கான யோகம் அது. அதத்தான் ஜோதிடத்துல வந்து ஆர்த்த யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த பணத்துக்கு மேல பணம் தர்ற யோகத்தை தரக்கூடிய இந்த சுக்கிரன், புதன், சனி இந்த கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எந்த பாவகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சார் நான் பார்த்தேங்க, எந்த பாவகத்திலுமே இந்த சனி, சுக்கிரன், புதன் இணையல. எல்லாம் தனித்தனியா தான் இருக்குது. பரவால்ல. அந்த தனித்தனியாக இருந்தாலும், அது எப்படி அமைப்புல இருந்தா உங்களுக்கு இந்த பணத்துக்கு மேல பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். பார்த்துக்கங்க. உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சே பாருங்க. முதல்ல சனி எந்த பாவகத்துல இருக்காருன்னு பாருங்க. இந்த சனி பகவான் எந்த பாவகத்துல இருக்காருன்னு பாருங்க. இந்த சனி இருக்கிற இடத்துல இருந்து 1, 2, 3, 4, 5 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகத்துல சுக்கிரன், புதன் இந்த 2 கிரகங்கள் இணைந்திருந்தால், அதாவது சனிக்கு 5ஆம் வீட்டுல இணைந்திருந்தால், இந்த பணத்துக்கு மேல பணம் சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த 5ஆம் வீட்டுல இல்ல, சனிக்கு 9ஆம் வீட்டுல, சனி இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் வீட்டுல இந்த புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த யோகம் வேலை செய்யும். சரி 9ஆம் வீட்டுலயும் இல்லங்க. என்னோட ஜாதகத்துல சனி இருக்கிற வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுல சுக்கிரன், புதன் இணையல. சனி இருக்கிற வீட்டுல இருந்து 3ஆம் பாவகத்துல சுக்கிரன், புதன் இணைஞ்சிருக்கிறாரு. ஓகே, பரவாயில்ல. இந்த 3ஆம் பாவகத்துல சனிக்கு 3ஆம் வீட்டுல சுக்கிரன், புதன் இணைஞ்சிருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். சனி இருக்கிற வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். சனி இருக்கிற வீட்டுல இருந்து இந்த சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் வேலை செய்யும். ஆக 5, 9 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இல்ல 3ஆம் பாவகத்துல இருக்கிறாங்க, 7ஆம் பாவகத்துல இருக்கிறாங்க, 11ஆம் பாவகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, இதுவும் இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். சரி இந்த பாவகத்திலும் இல்லங்க. சனிக்கு 2ஆம் வீட்டுல சுக்கிரன், புதன் இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சனிக்கு 2ஆம் வீடு தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி பண வரவை குறிக்கின்ற இடம். சனிக்கு 2ஆம் இடம் தன பண வரவை குறிக்கின்ற இடம். அந்த இடத்துல இந்த புதன், சுக்கிரன் இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். இதையும் தாண்டி 12வது வீட்டுல இருக்குது அப்படின்னாலும் இந்த யோகம் வேலை செய்யும். இத்தனை ஆப்ஷன் இருக்குது. சனி இருக்கிற வீட்டுல இருந்து இந்த சுக்கிரனும் புதனும் இத்தனை பாவகத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த யோகம் வேலை செஞ்சே தீரும். பணத்துக்கு மேல பணம், பொருளுக்கு மேல பொருள், வீட்டுக்கு மேல வீடு, இடத்துக்கு மேல இடம்,
காருக்கு மேல கார், சொகுசான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். இவங்க தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா, மனமகிழ்வா, எப்பவுமே பணத்திலேயே புரளக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்கலாம் நல்லா இருக்கணும், நாம ஏன் அந்த கடன்பட்டு சித்திரவதைப்படுறோம்னு சொல்லி நெறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த செல்வாக்கியத்தை குடுக்கக்கூடிய யோகம், ஆர்த்த யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. நமக்கு இருந்தா நாமளும் இப்படிதான் இருப்போம். இந்த அமைப்பு உள்ளவங்க வந்து, இவங்க கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேற இருக்குது. மத்தவங்களுக்காக என்ன ஒரு உபகாரியம் செஞ்சாலும், தனக்குன்னு ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, மத்தவங்களுக்காக செஞ்சாலும் சரி, அதுல தனக்கு ஒரு ரூ. 10 ஆதாயம் கிடைச்சா மட்டும் தான் அத செய்வாங்க. இல்லன்னா செய்ய மாட்டாங்க. இவங்கள நீங்க ஏதாவது ஒரு சோலி கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா, அவங்க எக்கச்சக்கமா பணத்துக்கு அதிபதியா இருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட ரூ. 10 புடுங்கணும்னு தான் அவங்க முதல்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட எப்புட்றா ரூ. 10 வாங்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஹெல்ப்ன்னு இவங்க கிட்ட போனீங்கன்னா, அதுல ரூ. 10 ஆதாயம் பார்த்துருவாங்க. என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ரூ. 10 பணம் வந்தே ஆகணும். அப்ப இவங்களுடைய குறிக்கோள், லட்சியம் எல்லாமே பணம், 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 பணம்ன்னு அந்த பணத்துல தான் அவங்க குறிக்கோள், லட்சியமே இருக்கும். இவங்க உடல், பொருள், ஆவி, மூச்சு அம்புட்டும் பணம் தான். இவங்களுக்கு சொந்த பந்தம் எதுவுமே தேவையே கிடையாது. நண்பர்கள் யாருமே தேவை கிடையாது. எனக்கு தேவை பணம். யார் எப்படி போனாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. ஒரு ரொம்ப அப்ராணி ஒரு ஏழை கூட இவரை தேடி போய் ஒரு உதவி கேட்டா, இவர் கை காசை போட்டு அந்த உதவியை செய்ய மாட்டார். மற்றவங்க கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட செய்ய வச்சு அதுல இவர் ரூ. 10 ஆதாயத்தை பார்த்துட்டு வந்துடுவார். இந்த யோகம் இருக்கிறவங்க. புரியுதுங்களா? இந்த சனி, சுக்கிரன், புதன் இணைவு எந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி, இல்ல சனிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருந்தால் கண்டிப்பாக இந்த யோகம் அவங்களுக்கு வேலை செய்யும். இதுல பிரதானமா வேலை செய்யக்கூடியது வந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 5, 9ல சனிக்கு 5, 9ல இந்த சுக்கிரன், புதன் உங்க ஜாதகத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யோகம் இருக்குன்னு அர்த்தம். பணம், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இதையும் தாண்டி சனி திசையோ, சனி புத்தியோ, இல்ல இந்த கிரகங்களுடைய புத்தி காலங்களோ, தசாபுத்தி காலங்களோ இருந்தால் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு பணம் இவங்களுக்கு வரும். அப்படி சம்பாதிப்பாங்க. இவங்க தான் சரக்குன்னா பணம் தானே குறிக்கோள் அப்படின்னு போறாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது இவங்களுக்கு கண்டிப்பா பணத்தின் மேல தான் பற்று அதிகமாக இருக்கும். அன்பின் மேல, ஆட்கள் மேல இவங்களுக்கு பற்று மிகவும் குறைவு. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிறவங்கலாம் இவங்க தான். இவங்க கிட்ட வந்து ரூ. 1 கொடுத்து ஒரு பட்ஜெட் போட சொன்னா போடுவாங்க. நிதி அமைச்சர்கள் இவங்க தான். ஆனா இந்த நிதி அமைச்சர்கிட்ட மற்றவங்க ரூ. 1 காசு வாங்க முடியாது. இவங்க ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதுல அவங்களுக்கு எவ்வளவு ஆதாயம் வரும்னு சொல்லி பார்த்து தாக்கல் பண்ணுவாங்க. வருமானத்தை பெருக்கிற அமைப்பை சொல்லிட்டு இவங்களும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை பெருக்கிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் இந்த சனி, சுக்கிரன், புதன் இணைவு பெற்ற ஜாதகர்கள். புரியுதுங்களா? கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல பாருங்க. அது எந்த பாவகத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. லக்னத்துக்கு அந்த பாவகம் எப்படி அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல உங்களுடைய ஜாதகத்துல சனி எங்க இருக்கிறாரு, சனிக்கு எத்தனாம் பாவகத்துல இந்த சுக்கிரன், புதன் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பலன் தெரிஞ்சுக்க முடியாட்டியும் கூட நீங்க எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு புரியலைன்னாலும் கூட மறுபடியும் ரிப்பீட் போட்டு கேட்பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். எனக்கு பணவரவு யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? அந்த யோகம் இதுதான். இப்போ உங்களுடைய ஜாதகத்துல இந்த யோகம் இருக்கா இல்லையான்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.